அந்த விசிட்டிங் கார்டு குடுக்க போறப்ப அந்த 40 பிளஸ் ஏஜ்க்கு இருந்தா இந்த மாரி குடுக்க சொன்னாங்க அப்படிங்கிற மாரி குடுங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல சார். இன்னைக்கு நானும் அதே மாரி விசிட்டிங் கார்டு குடுக்க போனேன். குடுக்க போனப்ப அவங்க கேட்டாங்க, "என்ன ஜாப்ன்னு சொல்லுங்க, என்ன கம்பெனின்னு சொல்லுங்க" அப்படின்னாங்க. அதுக்கு நான் சொன்னேன், "இல்ல எனக்கு தெரிஞ்சவங்க பண்றாங்க. அதனால இந்த கார்ட அவங்கள்ட்ட குடுக்க சொன்னாங்க. பின்னாடி அவங்க நம்பர் நோட் பண்ணியிருக்காங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே சொல்லுவாங்க" அப்படிங்கிற மாரி சொன்னேன். "அது எப்படி நீங்க எந்த டீட்டெயிலும் தெரியாம அந்த கார்ட வாங்கிட்டு வந்தீங்க? நாங்க எப்படி உங்கள நம்புறது?" அப்படின்னு கேட்கறாங்க சார். அந்த இடத்துல நான் உங்களுக்கு என்ன ஆன்சர் பண்றதுன்னு தெரியல. "இல்ல மேம், கண்டிப்பா இது ட்ரஸ்டபிளான ஜாப் தான். நீங்க கால் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வந்தேன் சார். இத நான் வேற மாரி எப்படி சொல்லணும்னு சொல்லுங்க. ஓகே. நான் இங்க வந்து ஒரு சில ஐடியாஸ் மட்டும் சொல்றேன். இங்க பாருங்க, பிராக்டிகலா இப்ப நான் உங்கள்ட்ட சொல்றதே கூட, நான் வந்து அங்க வந்து போயி பெர்ஃபார்ம் பண்ணும்போது, அங்க வந்து சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாரி மாறுபடுங்க. இது வந்து ஒரு டெஃபினேஷனே கிடையாது. இது வந்து விசிட்டிங் கார்ட நம்ம வந்து அ பொறுத்தவரைக்கும் இல்ல. எந்த ஒரு இன்விடேஷன் யார ஃபிரெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல ரிலேட்டிவா இருக்கட்டும், அந்த சூழ்நிலைய எப்படி யாரு எப்படி ஹேண்டில் பண்றாங்கங்கிறத பொறுத்து தான் அவங்களுக்கு ரிசல்ட்டே. இப்ப நீங்க எப்படி வந்து அந்த ஒரு ஸ்ட்ரேஞ்சர, அந்த ஒரு அன்னோன் பெர்சன உங்களால ஹேண்டில் பண்ண முடியலையோ, அதே தான் நீங்க ஒருத்தர சேர்த்தனதுக்கு அப்புறமும் அவங்கள வந்து உங்களால ஹேண்டில் பண்ண முடியாம விட்டுர்றீங்க. இதுதான் சிம்பிள். சேர்ந்தவங்கள ஹேண்டில் பண்ண முடியல, இல்ல கொஞ்சம் பிசினஸ்க்குள்ள வளர்ந்து லீடர்ஸா வரும்போது அவங்கள உங்களால ஹேண்டில் பண்ண முடியல. இது எல்லாமே நம்ப அவங்கள எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறது தான். இந்த இந்த ஹேண்ட்லிங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாமே இதுதான். இந்த பிசினஸ் வெஸ்டேஜ் இஸ் ஹேண்ட்லிங் ஹேண்ட்லிங் பிசினஸ். நம்ம வந்து பீப்பிள் ஹேண்ட்லிங் தான். பீப்பிள் ஹேண்ட்லிங், பீப்பிள் மேனேஜிங், வாட் எவர் இட் இஸ். நம்ம எப்படி வேணா சொல்லிக்கலாம். ஓகே. எப்படி நம்ம வந்து அவங்கள ஹேண்டில் பண்றோம்? அவங்க அப்ப நீங்க எப்பயுமே வந்து நம்ம யார் கூட பேசுறோமோ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் யோசிச்சு பழகணும். யோசிக்க ஆரம்பிக்கணும். இப்ப எனக்கு தெரிஞ்சவங்க பண்றாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னாவே, நீங்களா இருந்தா என்ன கேட்பீங்க? உங்களுக்கு தெரிஞ்சவங்க தானே, என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு தானே நீங்க சொல்லுவீங்க. அப்ப அவங்களுக்கு அவங்களுக்கு டவுட்டே வராத மாரி, இல்ல வந்து அவங்கள்ட்ட நீங்க எதுவுமே சொல்லாம, ஒரு சிலர்ட்ட எதுவுமே சொல்லாம குடுக்கணும். ஒரு சிலர் வந்து அ ரொம்ப யங்கா இருக்கிறாங்க அப்படிங்கும்போது, அவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க. கொஞ்சம் மெச்சூர்டா, கொஞ்சம் ஏஜ்டா இருக்கிறவங்க வாய்க்கு வந்ததெல்லாம் கேட்பாங்க. அவங்க கேட்பாங்க. ஏன்னா, அவங்க நெறைய பேர பார்த்திருப்பாங்க. நெறைய ஆளுங்க கூட பேசியிருப்பாங்க. பேசுறதுக்கு தயக்கப்பட மாட்டாங்க. அது சின்ன 25 பிலோ வந்து அவங்க கொஸ்டின் கேட்கறதுக்கே யோசிப்பாங்க. கொஞ்சம் வந்து ஒரு சின்ன பயம் இருக்கும்ல. ஆனா அந்த ஏஜ்ல நம்மளும் அப்படித்தானே இருந்திருப்போம். அந்த சைக்காலஜிய ஃபர்ஸ்ட் நீங்க யூஸ் பண்ணுங்க. யோசிங்க. யார்ட்ட குடுத்தா கேட்பாங்க. நீங்க வாண்டடா போயிட்டு ஒரு 60 வயசு தாத்தாட்ட குடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவாரு? "என்ன இது? எது இது? என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரு வந்து கொட கொடன்னு கொடைவாரு. அவருக்கு பேச்சு துணைக்கு ஆள் இல்லன்ட்டு உங்கள உட்கார வச்சுருவாரு. 1/2 மணி நேரம் வந்து புடிச்சுக்குவாரு. அப்ப நம்ப எப்படி வந்து இத வந்து யோசிக்கிறோம் அப்படிங்கிறது தான். நம்ம ஒரு ஃபேஸ பார்த்த உடனே அவங்கள ரீட் பண்ணணும். ஆள பார்த்த உடனே நம்ம அவங்கள வந்து மதிப்பிடணும். அவங்ககிட்ட குடுக்கலாமா? வேண்டாமா? நம்ம டைம் அங்க வேஸ்ட் ஆகுமா? குடுத்த உடனே வர முடியுமா? ஒரு ஆள்ட்ட எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும்? இவ்வளோ நேரத்துக்கு மேல ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. அப்படிங்கிறதுலலாம் நீங்க வந்து ப்ரீ பிளான்டா இருக்கணும். இவ்வளோ விசிட்டிங் கார்டு குடுக்குறோம். இவ்வளோ கார்டு குடுத்தா எனக்கு இந்த ரிசல்ட் வரணும். எனக்கு ரிசல்ட் வரலைன்னா ஏன் வரல? அப்படி நம்ம யாரு எந்த மாரி மக்கள்ட்ட குடுக்குறோம்? அப்ப நம்ம ஃபேஸ் ரீட் பண்ணி நம்ம குடுக்குறோம். அவங்களும் வாங்குறாங்க. நம்ம இந்த மாரி பேசி குடுக்குறோம். அப்ப நமக்கு வரல அப்படிங்கும்போது, அடுத்த நாள் வந்து அத எவாலுவேட் பண்ணி திரும்ப வந்து நீங்க புரோகிராம் பண்ணணும். வேற மாரி புரோகிராம் பண்ணணும். இப்ப இந்த மாரி கொஸ்டின் கேட்கறாங்க. இல்ல உங்களுக்கு நீங்க குடுக்கும்போதே, எனக்கு தெரிஞ்சவங்க பண்றாங்கன்னு சொல்லாம, எனக்கு வந்து ஒரு கடையில வந்து குடுத்தாங்க. நான் ஒரு கடையில இருந்து நான் ஒரு கடைக்கு நான் போயிருந்தேன். இதுல வந்து ஒரு கம்பெனில வந்து ரிசப்ஷனா எனக்கு தெரிஞ்சவங்க வந்து வேலை செய்றாங்க. அந்த கம்பெனில ஏதோ ஜாப் இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த ரிசப்ஷன்ல எனக்கு தெரிஞ்சவங்க வேலை செய்றாங்க. அவங்க வந்து அந்த கம்பெனி கார்டு குடுத்துருந்தாங்க. நீங்க வந்து இந்த கார்ட வந்து வேணுனா உங்களுக்கு வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்க. எனக்கு தெரியாது. குடுத்தாங்க. எனக்கு ஒரு நான் நீங்க போற வழியில யாராவது ஒரு யங் ஏஜ்ல அந்த மாரி அவங்க யாரோ அவங்கள பார்த்து காலேஜ் படிக்கிறவங்க, இல்ல வேலைக்கு போறவங்க, பார்ட் டைமா பண்றவங்க, இல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இல்ல வந்து கம்ப்யூட்டர் நாலேட்ஜ் இருக்கிறவங்கள வந்து கான்டாக்ட் பண்ண சொன்னாங்க. நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி பாருங்க. அவங்க டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. அவங்க என்ன குடுக்க சொன்னாங்க. ஏதோ போற வழியில பார்க்கிறவங்கள்ட்ட 4 பேர்ட்ட குடுங்க. அப்படின்னு சொன்னாங்க. அர்ஜென்ட் வேக்கன்ட் இருக்குன்னு சொன்னாங்க. அர்ஜென்ட்டா வந்து ஆள் தேவைப்படுதுன்னு சொன்னாங்க. ஒரு பார்ட் டைம் ஒர்க்குன்னு சொன்னாங்க. ஓகேவா? எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு வந்து ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு வந்து ஒரு கம்பெனில ரிசப்ஷனிஸ்ட்டா வொர்க் பண்ணுது. அந்த பொண்ணோட கம்பெனியோட விசிட்டிங் கார்டு தான் அந்த பொண்ணு எனக்கு நான் வந்து அந்த பொண்ணு வந்து எனக்கு சொல்லிக் குடுக்க சொன்னாங்க. இது மாரி ரெஃபர் பண்ண சொன்னாங்க. அப்படி அது மாரி வந்து நீங்க சொல்லலாம். எப்படி சொன்னா எஸ்கேப் ஆக முடியுமோ, நம்ப டவுட் படக்கூடாது. நம்பள துருவக்கூடாது. நம்பள நோண்டக்கூடாது. எஸ்கேப் ஆயிரணும். அத பத்தி யோசிக்கணும். அந்த விசிட்டிங் கார்ட்ல என்ன இருக்கும்? அந்த நம்பர கான்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்ட கேட்கலாம் அப்படின்னு யோசிக்கணும். அந்த நம்பர கான்டாக்ட் பண்ண வைக்கிறது தான் நீங்க விசிட்டிங் கார்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்றதோட நோக்கமே. அவங்க அந்த நம்பர கான்டாக்ட் பண்ணிட்டாங்கனாவே நீங்க விசிட்டிங் கார்ட் குடுத்ததுல சக்சஸ் அவ்வளவுதான். அவங்க கான்டாக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அது ஒரு ப்ராசஸ். அது வந்து இன்விடேஷன். ஓகேங்களா? அதுதான் இன்விடேஷன். ஓகேங்களா? அதுதான் எல்டிபிக்கு இன்வைட் பண்றது. கார்டு டிஸ்ட்ரிபியூட் பண்றது இன்விடேஷன் கிடையாது. ஓகேங்களா?
அதனால வந்து இதுல நிறைய வந்து மெத்தட்ஸ் இருக்கு, நிறைய நுணுக்கங்கள் தாங்க. எதுவுமே இப்படிதான் அப்படின்னு சொல்லிடவே முடியாது. பண்ண தான் நீங்க புரிஞ்சுக்குவீங்க. நிறைய ரிசர்ச் பண்ணுங்க, நிறைய யோசிங்க. ஏன் வரல, நமக்கு என்ன நடக்குது, என்ன நடக்குது, என்ன நடக்குதுன்னு யோசிங்க. கண்டிப்பா உங்களால சக்சஸ் பண்ண முடியும். சரி, ஓகே. நான் இன்னைக்கு மீட்டிங்கை முடிச்சுக்கிறேன். ஒன்ஸ் அகைன் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். இந்த நியூ இயர் நமக்கு வந்து பிறந்திருக்கு. இந்த வருஷம் உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பரா அமையணும்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு விஷ் பண்றேன். நாளைக்கு உங்களோட பர்ச்சேஸ் எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணிருங்க. உங்க பர்ச்சேஸை கம்ப்ளீட் பண்ணி இந்த வெஸ்டேஜோட நியூ இயர் நாளைக்கு தான் 2ஆம் தேதி. உங்க பர்ச்சேஸை கம்ப்ளீட் பண்ணி இந்த இந்த ஜனவரி மந்த்ல உங்க பிசினஸை வந்து இந்த டிசம்பர் மந்த்தை விட பெரிய ஒரு பிசினஸா கொடுக்கறதுக்கு டார்கெட் பண்ணுங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீட்டிங்கை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. விஷ் யூ.